வணக்கம். நீலாம்பிகை அம்மையாரோட வடசொல் தமிழ் அகரவரிசை சுருக்கம் பார்க்கலாம். தீபாராதனை அப்படின்னா ஒளியால் வழிபடுகை தான் தீபாராதனை. தீப ஆராதனை காட்டுவோம்ல, ஒளியால் வழிபடுகை அப்படின்ட்டுருக்காங்க. தீரம் அப்படின்னா கரை, தீரம்னா கரை. தீரன் அப்படின்னா திண்ணியன், ஆண்டகை, திறனாளன். தீரன் அப்படின்னா திண்ணியன், ஆண்டகை, திறனாளன். தீரம்னா கரை. தீர்க்கதரிசி அப்படின்னா முக்கால உணர்வினன் தான் தீர்க்கதரிசி. முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள் தீர்க்கதரிசி. மெய்க்காட்சியாளன் தான் தீர்க்கதரிசி. தீர்த்தம் அப்படின்னா புனித நீர். திருக்குளம் அப்படிங்கிறது தீர்த்தம். புனித நீரை நம்ம தீர்த்தம்னு சொல்லுவோம். திருக்குளம் அப்படின்ட்டுருக்காங்க தமிழ் சொல்ல. அப்புறம் தீவாந்தரம் அப்படிங்கிறது தீவு, வெளி தான் தீவாந்தரம். தீவிரம் அப்படின்னா விரைவு. தீவிரம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் விரைவு. துக்கம் அப்படிங்கிறது துன்பம், பரிவு, கவலை, வருத்தம், துயரம். இது எல்லாமே துக்கம். துஷ்டன் அப்படின்னா தீயவன், பட்டி, வம்பன். துஷ்டன் அப்படிங்கிறது வடசொல். தமிழ்ச்சொல் தீயவன், பட்டி, வம்பன். துதி, ஸ்துதி அப்படின்னா வணக்கம், வாழ்த்துறை. வணக்கம், வாழ்த்துறை தான் துதி, ஸ்துதி. துரிதம் அப்படின்னா விரைவு. துரோகம் அப்படின்னா ரெண்டகம், வஞ்சனை. துரோகம் அப்படிங்கிறது ரெண்டகம், வஞ்சனை. துவசம் அப்படின்னா கொடி. துவசம் அப்படிங்கிறது கொடி. துவாரம் அப்படின்னா வாயில், புலை, அப்புறம் துளை தான் துவாரம். துவாரம்னா வாயில், புலை, துளை. துவேசம் அப்படின்னா பகை, வெறுப்பு. துவேசம் அப்படிங்கிறது பகை, வெறுப்பு. தூஷணை. தூஷணை அப்படின்னா இகழ்ச்சி, பழி, பழிச்சொல் தான் தூஷணை. இகழ்ச்சி, பழி, பழிச்சொல். தூதர் அப்படின்னா ஒற்றர், வேவுக்காரர் தான் தூதர். தூபம் அப்படின்னா புகை. தூதர்னா ஒற்றர், வேவுக்காரர். தூபம் அப்படிங்கிறது புகை. ஸ்தூபி, ஸ்தூபி அப்படின்னா முடி. தூபி, ஸ்தூபி அப்படிங்கிறது முடி, அதாவது கோயில் முதலியவற்றின் முடின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் சொல்ல. தூர திருஷ்டி கண்ணடி. தூர திருஷ்டி கண்ணடி அப்படின்னா தொலைநோக்காடி. அப்புறம் தூரம் அப்படிங்கிறது சேய்மை, தொலைவு, எட்டாக்கை அப்படிங்கிறது தான் தூரம். சேய்மை, தொலைவு, எட்டாக்கை. தூலம் அப்படின்னா பருமை. தூலம்னா பருமை. தேகம் அப்படின்னா உடல், யாக்கை, மெய் தான் தேகம். தேக வியோகம் அப்படின்னா சாக்காடு. தேக வியோகம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் சாக்காடு. தேகாபியாசம் அப்படின்னா உடற்பயிற்சி. தேகாபியாசம் அப்படிங்கிறது உடற்பயிற்சி. வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. அதே மாதிரி தான் தேகாபியாசம் அப்படின்னா உடற்பயிற்சி. தேசசு அப்படின்னா ஒளி. தேசசு அப்படிங்கிறது ஒளி. தேசம்னா நாடு. தெய்வபக்தி அப்படிங்கிறது கடவுள் பற்று, கடவுளிடத்து அன்பு, தெய்வ நேயம் தான் தெய்வபக்தி அப்படிங்கிறது. தேவன் இறைவன், தலைவன். தேவன்னா இறைவன், தலைவன். தேவஸ்தானம் அப்படிங்கிறது கடவுள் நிலையம், கோயில். தேவாதீனம் அப்படின்னா கடவுள் செயல் தான் தேவாதீனம். தேவி அப்படிங்கிறது இறைவி. தேவினா இறைவி, அரசி, தலைவி தான் தேவி. தைரியம்னா உறுதி, திட்பம், ஆண்மை, ஊக்கம். தைரியம் அப்படிங்கிறது உறுதி, திட்பம், ஆண்மை, ஊக்கம். தைலம்னா எண்ணெய். தைலம் அப்படிங்கிறது எண்ணெய். தோடம், தோஷம் அப்படிங்கிறது குற்றம். தோடம், தோஷம்னா குற்றம். தோத்திரம் அப்படின்னா வாழ்த்து, எழுத்து, இதுதான் தோத்திரம். நகல் அப்படிங்கிறது அரபி மொழி சொல்லாமா, அதுக்கு தமிழ் சொல் படி. நகுலம் அப்படின்னா கீரி. நடராஜன் அப்படின்னா கூத்தன், அம்பலவாணன் தான் தமிழ் சொல். நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் மீன், அப்புறம் நாள். நட்டம், நஷ்டம் அப்படின்னா தமிழ் சொல் கேடு, இழப்பு. நதி அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் ஆறு, யாறு. நந்தர் தமிழ் சொல் இடையர். நந்தனவனம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் பூந்தோட்டம், பூங்கா. நபர் அப்படிங்கிற அராபி மொழி சொல்லுக்கு தமிழ் சொல் ஆள். நமஸ்காரம் அப்படின்னா வணக்கம். நயம்னா நன்மை. நயனம் அப்படின்னா கண். நரகம்னா நிறையம், அலறு தான் நரகம். நரன்னா மனிதன். நர்த்தனம் அப்படின்னா கூத்து. நவக்கிரகம் அப்படிங்கிறது 9 கோள். நவதானியம் அப்படின்னா 9 வகை தவசம் தான் நவதானியம். நவநீதம் அப்படிங்கிறது வெண்ணெய். நவீனம் அப்படின்னா புதுமை. நாகம்னா பாம்பு. நாசம் அப்படின்னா அழிவு, கேடு.